இந்தியாவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒரு சின்ன பையன் 2013 வேலை தேடி நம்ம பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில் வரான். ஒரு 1000 ரூபாய் கூட கையில் முழுசாக இல்லாமல் வெளியில் வந்து செக்யூரிட்டி கார்டு மாதிரி வேலை பார்த்து, ஆனால் இன்றைக்கி இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிஞ்சுக்கிட்டு கொண்டு இருக்கார். ஸோ அவருடைய நிகழ்ச்சியை வந்துட்டு ஒரு லிங்க்டின் பதிவில் பதிவு செஞ்சுருந்தார். ஸோ அந்த பதிவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்துல் அலீம் அப்படின்னு பெயர் கொண்ட அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பையன். ஸோ 2013 அவர் வீட்டை விட்டு அவருடைய ஊரை விட்டு வெளியில் வராரு. ஸோ நம்ம ஒரு வேலை தேடிக்கணும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு 1000 ரூபாய் மட்டும்தான் அவர் கையில் அன்றைக்கே இருந்திருக்கு. அந்த 1000த்துலேயும் அவருடைய பயண செலவுக்காக 800 ரூபாய் வந்துட்டு பயன்படுத்திடுறாரு. ஸோ ஒரு 200 ரூபாய் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு என்ன வேலை தேடுறது அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கும் போது ஸோ ஒரு நிறுவனத்தில் செக்யூரிட்டி கார்டாக வந்துட்டு வேலைக்கு சேர்றாரு. ஸோ செக்யூரிட்டியாக இருந்து அவருடைய பணிகள் வந்துட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அவருடைய சீனியர் எம்ப்ளாயி ஒருத்தர், ஸோ அதே நிறுவனத்தை சேர்ந்த சீனியர் எம்ப்ளாயி ஒருத்தர் அவரை வந்துட்டு கூப்பிட்டு பேசுகிறார். இங்கே வாப்பா தம்பி, நீ வந்துட்டு என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ இவரும் வந்துட்டு சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி அவருடைய பள்ளி பருவ படிப்பாகட்டும் இல்லை அதை பற்றி சொல்லியிருக்காரு. இவர் 10வது தான் படிச்சிருக்காரு. ஸோ அது வரைக்கும் நான் வந்துட்டு இப்போ கம்ப்யூட்டரில் எனக்கு HTML வரைக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உனக்கு மேலே இதில் படிக்கிறதுக்கு இஷ்டமா, நம்ம மேலே கற்றுக்க ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டும்போது ஆமாம் எனக்கு இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் உன் கண்ணில் எனக்கு ஒரு ஒளி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த சீனியர் ஆஃபீஸர் சொல்லியிருப்பார் போல். சினிமேட்டிக்காக தான் இருக்குது, ஆனால் உண்மை அவர் வந்துட்டு இந்த பையன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பையன் அவனுடைய செக்யூரிட்டி ஜாப் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு 12 மணி நேரம் ஷிஃப்ட் இருக்கும், டே ஷிஃப்ட்டு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு அந்த சீனியர் எம்ப்ளாயி கிட்ட போயிட்டு கம்ப்யூட்டர் தொடர்பான இதெல்லாம் வந்துட்டு நிறைய படிச்சிருக்கான். அதுக்கப்புறமாவும் வீட்டுக்கு போயிட்டு படித்து அவனை தன்னுடைய திறமைகளை அவனே உயர்த்திக்கிட்டு ஒரு 6 மாதம் இப்படியே போயிருக்கு. 6 மாதத்தில் அவன் கற்றுக்கிட்ட எல்லா ஸ்கில்ஸையுமே வச்சு ஒரு சின்ன ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கான். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதை பற்றினது அப்படின்னு பார்க்குறோன்னா, யூசர் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணி ஒரு பிக்சராக கொடுக்கும். இப்போது நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணி கேப்ஷன் கேட்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேப்ஷனை கொடுத்துட்டு அதுக்கு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ண சொல்கிற மாதிரியான ஒரு சின்ன அப்ளிகேஷன். இதை வந்துட்டு இந்த பையன் 6 மாதத்தில் டெவலப் பண்ணுறான். ஸோ இந்த அப்ளிகேஷனை அந்த சீனியர் எம்ப்ளாயி அவருடைய மேனேஜர்கிட்ட காமிக்கிறாரு. அந்த மேனேஜருமே வந்துட்டு இதில் இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. இது நல்ல அப்ளிகேஷனாக இருக்குது, இது டெவலப் பண்ணது யார் அப்படின்னு மேலே கேட்கவே அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பையன் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ இவரை நம்மளால் இன்டர்வியூ பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறமா இந்த பையனை இன்டர்வியூக்கு வர சொல்லி இந்த பையனும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான். அந்த இன்டர்வியூவில் செலக்டும் ஆகி அந்த கம்பெனிலேயே வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணிக்கு சேர்ந்திருக்கான். அவன் பணிக்கு சேர்ந்து இன்றைக்கு 8 வருஷம் ஆகுது. ஸோ நான் இந்த மாதிரி இருந்து ஒரு 1000 ரூபாய் கூட என் கையில் இல்லாமல் நான் வந்தேன். என்னுடைய சீனியர் எம்ப்ளாயினால் நான் இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன். 8 வருஷத்துக்கு மேலே லட்சத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு பொசிஷனில் நான் இன்றைக்கி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு லிங்க்டின்ல பதிவு பண்ணியிருந்தார். ஸோ அந்த நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படின்னு பார்க்குறோன்னா, இந்தியாவில் இன்னைக்கு கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோஹோ நிறுவனம் தான். ஒரு 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மாணவன். ஸோ அவங்ககிட்ட கரெக்டாக ஒரு காலேஜ் டிகிரி இல்லை, கரெக்டான ஸ்கில் செட்ஸ் இல்லை. இன்றைக்கி எத்தனையோ பேர் டிகிரி படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த டெக் துறையில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்றைக்கி 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மாணவனை ஜோஹோவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கல்லூரி படிப்பு இந்த டிகிரி எல்லாம் தேவையில்லை, உங்ககிட்ட திறமை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு எடுத்து இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாணவனை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாணவனும் 8 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த நன்றியை மறக்காமல் அந்த சீனியர் எம்ப்ளாயியை வந்துட்டு மென்ஷன் பண்ணி இவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த லிங்க்டின் பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு பேஷன் அப்படிங்கிறதும் ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிறதும் இருக்குது அப்படின்னா எப்படிப்பட்ட மனுஷனையும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கதை. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு கதைகள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு செஷனில் சந்திப்போம். நன்றி.